ப்ரைஸ் த லார்ட் மக்களே. வீடியோ போடுறது கொஞ்சம் கேப் ஆகிடுச்சுல. ஆஸ் யூஷுவல் ஈவினிங் டைமில் செடி பார்க்க தாங்க போனேன். அங்கே தாங்க எனக்கு வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்ற தாட்டே வந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கட்டிங் வச்சு ஒரு 3 மந்த்ஸ் மேலே ஆயிருக்குங்க. அதுக்கு அந்த ஸ்டெம்மே வந்து கருப்பாக தான் ஆயிடுச்சு. அதை பிடுங்கி போட்டுடலாம் தான் அந்த ஸ்டேஜில் இருந்துச்சு. நானும் அதை மறந்துட்டேன். செடி வச்சதே நான் மறந்துட்டேன். சரின்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அதில் அழகாக அந்த லீஃப் வந்துச்சு பாருங்க. அந்த சின்ன துளிர் அத பார்க்கும்போது ஒரு மாதிரி அமேசிங்கா இருந்துச்சு. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருப்போம்ல. அது ஒண்ணுமே உதவாது, ஒண்ணுமே யூஸ் கிடையாது, ஒண்ணுமே அதுல அந்த அந்த அதுல எதுவுமே பயன்படாது அப்படின்னும் பொழுது, ஒரு துளிர் வந்துச்சு அப்படின்னும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கும்ல. நம்ம லைஃப்ல கூட அநேக காரியங்கள் நம்ம காத்திருக்கிறோம் இல்லைங்களா. வித அழகா சொல்லுகிற சங்கீதம் 27:14 கூட, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமாங்க, ஈஸியா நான் சொல்றேன் காத்திருன்னு சொல்லிட்டேன்னா நம்மள காத்திருக்க முடியாதுல்ல. ஆனா நம்முடைய தேவன் செத்த கர்ப்பத்திலிருந்து ஒரு பிள்ளையை உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். உலர்ந்த எலும்புகளிலிருந்து உயிருள்ளதாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். செத்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர் நம்ம தேவன்க. கண் பார்வையை மண்ணை பிசைந்து கண் பார்வை கொடுப்பவர் நம்ம தேவன்க. அப்படிப்பட்டவர் நமக்காய் ஒரு துளிரை நம்ம வாழ்க்கையில தோன்றாம போயிடுவாரா? அந்த நம்பிக்கையை வைங்க. அந்த ஒன்றுமே இல்லாத, அந்த பயன்பாடே இல்லாத அந்த செடி நான் பிடுங்கி போடலாம்னு நினைச்சேன். ஆனா தேவன் அதுல ஒரு துளிரை வைத்திருக்கார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கூட இது நடக்கவே நடக்காது, முடியவே முடியாதுன்னு சொல்ற காரியங்கள்ல கண்டிப்பா ஒரு துளிர் தோன்றுங்க. டேக் கேர்.